Hi students, welcome to our channel. So இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா 11th ஸ்டாண்டர்ட் பிசிக்ஸ்க்கு இந்த குவார்டர்லி எக்ஸாம் 2025க்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் என்னென்னு பார்க்க போறோம். ஸோ தயவு செஞ்சு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இதில் சொல்லக்கூடிய எந்த ஒரு கொஸ்டினையும் ஒமிட் பண்ணாம படிங்க. கண்டிப்பா நீங்க 70க்கு 60 மார்க் 65 மார்க்குக்கு மேல ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ நம்பிக்கையோட ப்ரிப்பேர் பண்ணுங்க, சரியா? ஸோ ஓகே, இந்த கொஸ்டின்ஸ் என்னன்னு பார்க்கறதுக்கு மேலே நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க. அண்ட் தயவு செஞ்சு திரும்ப சொல்கிறேன், தயவு செஞ்சு அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஒவ்வொரு வீடியோலையும் நான் சொல்ல தான் செய்கிறேன், பட் நிறைய பேர் வீடியோ பார்க்கக்கூடிய நிறைய பேர் அதை செய்கிறது இல்லை. ப்ளீஸ் எனக்காக நான் போடக்கூடிய அந்த எஃபர்ட்காக அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வாட்ஸ்அப் சேனல் இல்லை டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ 6th லெசனில் பாதி வரைக்கும் உங்களுக்கு போர்ஷனில் இருக்குது, ஓகேவா? ஸோ இப்போ அது வரைக்கும் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் 2 மார்க் என்ன, 3 மார்க் என்ன, 5 மார்க் என்னன்றதை பார்த்துருவோம். 2 மார்க்ல டிஃபைன் லைட் இயர், ஒளியாண்டு என்றால் என்ன, அஸ்ட்ரானமிக்கல் யூனிட்ஸ் வானியல் அலகு என்றால் என்ன, 1 ரேடியன் 1 ரேடியன் என்றால் என்ன, பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜினிட்டி பரிமாணங்களின் ஒருபடித்தான நெறிமுறையை கூறுக, டிஃபைன் ஆம்பியர் ஆம்பியர் என்றால் என்ன, டிஃபரன்ஷியேட் ஃபண்டமெண்டல் அண்ட் டிரைவ்டு குவான்டிட்டிஸ் அடிப்படை அளவுகள் வழி அளவுகள் வேறுபடுத்துக, வாட் யூ மீன் பை கார்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டம் கோண இடப்பெயர்ச்சி மற்றும் கோண திசைவேகம் வரையறு, டிஃபைன் ஆக்சிலரேஷன் முடுக்கம் வரையறு, டிஸ்பிளேஸ்மெண்ட் அண்ட் டிஸ்டன்ஸ் இடப்பெயர்ச்சி மற்றும் கடந்த தொலைவை வரையறு, டிஃபைன் ரிட்டார்டேஷன் எதிர்குறி முடுக்கம் வரையறு, டிஃபைன் ரேடியன் 1 ரேடியன் வரையறு, ரைட் டவுன் கைனமெட்டிக் ஈக்குவேஷன்ஸ் ஃபார் ஆங்குலர் மோஷன் கோண இயக்கத்தின் இயக்க சமன்பாடுகளை எழுதுக, டிஃபைன் 1 நியூட்டன் 1 நியூட்டன் வரையறு, வாட் இஸ் மென் பை சூடோ ஃபோர்ஸ் போலி விசை என்றால் என்ன, வாட் ஆர் கன்கரண்ட் ஃபோர்ஸஸ் மைய விசைகள் என்றால் என்ன, அண்டர் வாட் கண்டிஷன் வில் அ கார் ஸ்கிட் ஆன லெவல்டு சர்க்குலர் ரோட் சரிசமமான வளைவு சாலை ஒன்றில் கார் சறுக்குவதற்கான நிபந்தனை என்ன, ஸ்டேட் லாமிஸ் தியரம் லாமியின் தேற்றத்தை கூறு, டிஃபைன் இம்பல்ஸ் கணத்தாக்கு வரையறு, டிஃபைன் எனர்ஜி ஆற்றல் வரையறு, டிஃபைன் கைனெட்டிக் எனர்ஜி இயக்க ஆற்றல் வரையறு, டிஃபைன் பவர் திறன் ஆற்றல் வரையறு, திறன் என்றால் என்ன, டிஃபைன் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷன் மீட்சியளிப்பு குணகம் வரையறு, லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி ஆற்றல் மாறா விதியை கூறுக, எக்ஸ்பிளைன் ஹவு த டெஃபினேஷன் ஆஃப் ஒர்க் இன் பிசிக்ஸ் இஸ் டிஃபரண்ட் ஃப்ரம் ஜெனரல் பெர்செப்ஷன் இயற்பியல் வேலையில் வரையானது பொது கருத்திலிருந்து எவ்வாறு மாறுபடுகிறது என்பதை விளக்குக, டிஃபைன் பொட்டன்ஷியல் எனர்ஜி நிலையாற்றல் வரையறு, டிஃபைன் சென்டர் ஆஃப் மாஸ் நிறை மையம் வரையறு, டிஃபைன் டார்க் அண்ட் மென்ஷன் இட்ஸ் யூனிட்ஸ் திருப்பு விசை வரையறு அதன் அலகு யாது, கிவ் எனி 2 எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் டார்க் இன் டே டு டே லைஃப் நடைமுறை வாழ்வில் திருப்பு விசை பயன்படுத்தப்படும் எடுத்துக்காட்டுகள் ஏதேனும் 2 கூறுக, ஸ்டேட் பிரின்சிபல் ஆஃப் மொமெண்ட் திருப்புத்திறனின் தத்துவத்தை கூறுக, டிஃபைன் சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஈர்ப்பு மையத்தை வரையறு, ஸ்டேட் கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம் கோண உந்தமாரா விதியை கூறு, வாட் இஸ் ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் சுழற்சி ஆரம் என்றால் என்ன, டிஃபைன் ஆங்குலர் மொமெண்டம் கோண உந்தம் வரையறு, வாட் இஸ் த கண்டிஷன் ஃபார் பியூர் ரோலிங் தூய உருளுதலுக்கான நிபந்தனை என்ன, டிஃபைன் கப்பல் இரட்டையின் திருப்புத்திறனை வரையறு, மென்ஷன் எனி 2 பிசிக்கல் சிக்னிபிகன்ஸ் ஆஃப் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா நிலைம திருப்புத்திறனின் சிறப்பம்சங்கள் 2 கூறுக, ஸ்டேட் நியூட்டன்ஸ் யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன் நியூட்டனின் ஈர்ப்பியல் பொது விதியை கூறுக, டிஃபைன் கிராவிடேஷனல் ஃபீல்டு ஈர்ப்பு புலம் வரையறு அதன் அலகை தருக, ஒய் இஸ் த எனர்ஜி ஆஃப் சேட்டலைட் நெகட்டிவ் செயற்கை துணைக்கோளின் ஆற்றல் அல்லது எந்த ஒரு கோளின் ஆற்றல் எதிர்குறியீடாக இருப்பது ஏன், வாட் ஆர் ஜியோ ஸ்டேஷனரி அண்ட் போலார் சேட்டலைட்ஸ் புவிநிலை துணைக்கோள்கள் என்றால் என்ன, துருவ துணைக்கோள்கள் என்றால் என்ன, சரியா? இது வந்து இம்பார்ட்டன்டான 2 மார்க்ஸ். நெக்ஸ்ட் 3 மார்க்ஸ் பாருங்க, ரைட் த ரூல்ஸ் ஃபார் டிட்டர்மைனிங் சிக்னிஃபிகன்ட் ஃபீச்சர்ஸ் முக்கிய எண்ணுருக்களை கணக்கிடுவதன் விதிகளை தருக, எக்ஸ்பிளைன் ட்ரையாங்குலேஷன் மெத்தட் ஃபார் மெஷரிங் ஹைட் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் முக்கோண முறையில் மூலம் ஒரு பொருளின் உயரத்தை கணக்கிடுதலை விவரி, how will you measure the diameter of the moon using parallax method இடமாறு தோற்ற முறையில் சந்திரனின் விட்டத்தை எவ்வாறு அளவிடுவது, ரைட் த லிமிடேஷன்ஸ் ஆஃப் டைமென்ஷனல் அனலைசிஸ் பரிமாண பகுப்பாய்வின் வரம்புகள் யாவை, டிஃபைன் ப்ரெசிஷன் அண்ட் அக்யூரசி எக்ஸ்பிளைன் வித் 1 எக்ஸாம்பிள் நுட்பம் மற்றும் துல்லியத்தன்மை எடுத்துக்காட்டுடன் வேறுபடுத்துக, டிஃபரன்ஷியேட் ஸ்பீட் அண்ட் வெலாசிட்டி வேகம் மற்றும் திசைவேகம் வேறுபடுத்துக, டிஃபைன் ஸ்கேலார் அண்ட் வெக்டார் வித் எக்ஸாம்பிள் வெக்டர் மற்றும் ஸ்கேலார் எடுத்துக்காட்டுடன் வரையறு, எக்ஸ்பிளைன் டைப்ஸ் ஆஃப் வெக்டர் வெக்டரின் வகைகளை விவரி, டிரைவ் த எக்ஸ்பிரஷன் ஃபார் சென்ட்ரிபெட்டல் ஆக்சிலரேஷன் மைய நோக்கு முடுக்கத்திற்கான கோவையை பெறுக, வாட் யூ மீன் பை யூனிஃபார்ம் அண்ட் நான் யூனிஃபார்ம் மோஷன் சீரான மற்றும் சீரற்ற வட்ட இயக்கம் என்றால் என்ன, வாட் ஆர் இனர்ஷியல் அண்ட் நான் இனர்ஷியல் ஃப்ரேம்ஸ் நிலைம குறிப்பாயங்கள் மற்றும் முடுக்கப்பட்ட குறிப்பாயங்கள் என்றால் என்ன, ஸ்டேட் நியூட்டன்ஸ் லாஸ் நியூட்டன் விதியை கூறுக, ஷோ தட் இம்பல்ஸ் இஸ் த சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் கணத்தாக்கு என்பது உந்தத்தில் ஏற்படும் மாற்றம் என்று விளக்குக, எக்ஸ்பிளைன் டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் இனர்ஷியா வித் எக்ஸாம்பிள் நிலைமம் மற்றும் அதன் வகைகளை எடுத்துக்காட்டுடன் விளக்குக, டு மூவ் அன் ஆப்ஜெக்ட் புஷ் ஆர் புல் விச் இஸ் ஈசியர் ஒரு பொருளை நகர்த்த பொருளை இழுப்பது சுலபமா அல்லது தள்ளுவது சுலபமா, டிஃபரன்ஷியேட் ஸ்டாட்டிக் அண்ட் கைனெட்டிக் ஃபிரிக்ஷன் ஓய்வு நிலை உராய்வு மற்றும் இயக்க உராய்வு வேறுபடுத்துக, டிஃபரன்ஷியேட் கன்சர்வேஷன் நான் கன்சர்வேஷன் ஃபோர்ஸஸ் ஆற்றல் மாறா
விசை மற்றும் ஆற்றல் மாற்றும் விசை வேறுபடுத்துக. டிஃபரன்ஷியேட் எலாஸ்டிக் அண்ட் இன்எலாஸ்டிக் கொலிஷன், மீட்சி மோதல் மற்றும் மீட்சியற்ற மோதல் வேறுபடுத்துக. டிரைவ் த எக்ஸ்பிரஷன் ஃபார் லாஸ் ஆஃப் கைனடிக் எனர்ஜி இன் இன்எலாஸ்டிக் கொலிஷன், மீட்சியற்ற மோதலில் இயக்க ஆற்றல் இழப்பிற்கான கோவையை பெறுக. ரைட் த வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் பொட்டன்ஷியல் எனர்ஜி, எக்ஸ்பிளைன் த ஃபார்முலா, பல்வேறு வகையான நிலை ஆற்றலை கூறுக, அதன் சமன்பாடுகளை விளக்குக. வாட் ஆர் த டிஃபரன்சஸ் பிட்வீன் ஸ்லைடிங் அண்ட் ஸ்லிப்பிங், சறுக்குதலுக்கும் நழுவுதலுக்கும் உள்ள வேறுபாடுகள் யாவை? கம்பேர் டிரான்ஸ்லேஷனல் அண்ட் ரொட்டேஷனல் மோஷன், இடப்பெயர்ச்சி இயக்கம் மற்றும் சுழற்சி இயக்கம். எக்ஸ்பிளைன் ஒய் எ சைக்கிளிஸ்ட் பெண்ட்ஸ் ஒய் நெகோஷியேட்டிங் எ கர்வ் ரோட், அரைவ் அன் எக்ஸ்பிரஷன் ஃபார் ஆங்கிள் ஆஃப் பெண்டிங். சைக்கிள் ஓட்டுபவர் வளைவு பாதையை கடக்க முயலும் போது. டிரைவ் த ரிலேஷன் பிட்வீன் டார்க் அண்ட் ஆங்குலர் மொமெண்டம், திருப்பு விசைக்கும் கோண உந்தத்திற்கும் இடையேயான தொடர்பு யாது? டிஃபரன்ஷியேட் கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் அண்ட் கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி, ஈர்ப்பு நிலை ஆற்றலுக்கும் ஈர்ப்பு தன்னிலை ஆற்றலுக்கும் உள்ள வேறுபாடு. Why is there no lunar eclipse and solar eclipse every month? ஒவ்வொரு மாதமும் சந்திர கிரகணமும் சூரிய கிரகணமும் நடைபெறுவது இல்லை, ஏன்? அவ்வளவுதான். இது 3 மார்க்ஸ். நெக்ஸ்ட் 5 மார்க்ஸ் பாருங்க. சாப்டர் 1ல ட்ரையாங்குலேஷன் மெத்தட் அண்ட் ரேடார் மெத்தட் டு மெஷர் லாங் டிஸ்டன்ஸ், நீண்ட தொலைவுகளை அளக்கும் முக்கோண முறை மற்றும் ரேடார் முறை. வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் எரர்ஸ், பிழைகளின் வெவ்வேறு வகைகள். ப்ரொபகேஷன் ஆஃப் எரர், அடிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன், பிழைகளின் பெருக்கம், கூட்டல் கழித்தலில் பிழைகளின் பெருக்கம். ஹோமோஜினிட்டி ஆஃப் டைமென்ஷன்ஸ், எக்ஸாம்பிள், பரிமாணத்தின் ஒருபடித்தான நெறிமுறை, அதன் பயன்கள். சாப்டர் 1ல. நெக்ஸ்ட் சாப்டர் 2ல ட்ரையாங்கிள் ஆஃப் அடிஷன், வெக்டர் கூடுதலின் முக்கோண விதி. ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஸ்கேலார் ப்ராடக்ட்ஸ் அண்ட் வெக்டார் ப்ராடக்ட்ஸ், ஸ்கேலார் மற்றும் வெக்டார் பெருக்கல்களின் பண்புகள். கைனமெட்டிக் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் ஃபார் கான்ஸ்டன்ட் ஆக்சிலரேஷன், மாறாத முடுக்கம் பெற்ற பொருள்களின் இயக்க சமன்பாடுகள். டிரைவ் த எக்ஸ்பிரஷன் ஃபார் சென்ட்ரிபெட்டல் ஆக்சிலரேஷன், மைய நோக்கு முடுக்கத்திற்கான கோவையை பெறுக. சாப்டர் 3ல லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம், நேர்கோட்டு உந்தமாரா விதியை நிரூபி. வாட் ஆர் கான்கரண்ட் ஃபோர்ஸஸ், ஸ்டேட் லாமிஸ் தியரம், ஒரு மைய விசைகள் என்றால் என்ன, லாமியின் தேற்றத்தை கூறு. டிஃபரன்ஷியேட் சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸ் அண்ட் சென்ட்ரிஃபுகல் ஃபோர்ஸ், மைய நோக்கு மற்றும் மைய விலக்கு விசைகளுக்கான வேறுபாடு. மோஷன் ஆஃப் பிளாக்ஸ் கனெக்டட் பை எ ஸ்ட்ரிங் இன் வெர்டிகல் மோஷன், மெல்லிய கம்பி நூலினால் இணைக்கப்பட்ட கனப்பொருளின் இயக்கத்தை செங்குத்து திசையில் விளக்குக. மோஷன் ஆஃப் பிளாக்ஸ் கனெக்டட் பை எ ஸ்ட்ரிங் இன் ஹரிசாண்டல் மோஷன், மெல்லிய கம்பி நூலினால் இணைக்கப்பட்ட கனப்பொருளின் இயக்கத்தை கிடைமட்ட திசையில் விளக்குக. மெத்தட் ஆஃப் மெஷரிங் ஆங்கிள் ஆஃப் ரிப்போஸ், குறுக்கு கோணத்தை கண்டறிவதற்கான சோதனை. பேங்கிங் ஆஃப் ட்ராக்ஸ், வளைவுச்சாலையில் வெளிப்புற விளிம்பு உயர்த்தப்படுவதற்கான நோக்கம். சாப்டர் 4ல ஒர்க் எனர்ஜி பிரின்சிபல் வித் எக்ஸாம்பிள், வேலையாற்றல் தத்துவம். எக்ஸ்பிரஷன் ஃபார் எலாஸ்டிக் கொலிஷன் இன் ஒன் டைமென்ஷன் வேரியஸ் கேசஸ், ஒரு பரிமாண மீட்சி மோதல். இன்எலாஸ்டிக் கொலிஷன் டே டு டே லைஃப் எக்ஸாம்பிள், மீட்சியற்ற மோதல். டிஃபரன்ஸ் ஒர்க் டன் பை கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் அண்ட் வேரியபிள் ஃபோர்ஸ், மாறா விசை மற்றும் மாறும் விசையால் செய்யப்பட்ட வேலைகளுக்கு இடையேயான வேறுபாடு. சாப்டர் 5ல டைப்ஸ் ஆஃப் ஈக்லிபிரியம் வித் எக்ஸாம்பிள், சமநிலைகளின் வகைகளை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம் வித் எக்ஸாம்பிள், கோண உந்தமாரா விதி. ரோலிங் ஆன் இன்க்ளைன்டு பிளேன் அண்ட் அரைவ் இட்ஸ் எக்ஸ்பிரஷன் ஃபார் த ஆக்சிலரேஷன், சாய்தளத்தில் உருதலை விவரி, அதன் முடுக்கத்திற்கான சமன்பாடு. பேரலல் ஆக்சிஸ் தியரம், இணையச்சு தேற்றம். பெர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தியரம், செங்குத்து அச்சு தேற்றம். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் ராட் அபவுட் இட்ஸ் சென்டர் அண்ட் பெர்பெண்டிகுலர் டு த ராட். தண்டு ஒன்றின் நிலைம திருப்பு திறனை அதன் மையம் வழியாகவும் தண்டிற்கு செங்குத்தாகவும் அச்சை பொருத்துமான சமன்பாட்டை விவரி. அவ்வளவுதான், சரியா? சாப்டர் 6ல அந்த போர்ஷன்ல 5 மார்க் நமக்கு முக்கியமானது எதுவும் கிடையாது. ஸோ இதை மட்டும் தரவா படிச்சுக்கோங்க. கண்டிப்பா நீங்க 70க்கு 65 மார்க் மேல எடுக்கலாம். 1 மார்க்கும் தரவு பண்ணிட்டீங்கன்னா சென்டம் கூட நீங்க ஸ்கோர் பண்ணலாம். ஸோ இது எல்லாத்தையும் தரவு பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ கம்பல்சரி பொறுத்த வரைக்கும் நமக்கு ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்க, ஓகேவா? இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸும் கொடுத்துருக்கேன், இதையும் பார்த்துக்கிறங்க. சாப்டர் 1ல இந்த எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ், இந்த எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ். சாப்டர் 2ல இந்த எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸும் இந்த எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸும். சாப்டர் 3, 4, 5ல இந்த எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் மட்டும் பார்த்துக்கிறங்க, சரியா? இதை பார்த்துக்கிட்டீங்கனாலே 2 மார்க் 3 மார்க் கம்பல்சரி ப்ராப்ளம்ஸும் இதுல இருந்து வந்துடும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா நீங்க சென்டம் ஸ்கோர் பண்ணிடலாம், சரியா? ஓகே, தேங்க்யூ.